ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஷ் டு பூனியோட 6th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபாவோட ஒரு பிளாஷ்பேக்கோட தான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்குது. வெய்ஃபாவோட அப்பா சாரிமா, மருந்து வேணும்னா கல்யாணம் பண்ணி தரணும்னு அவங்க குடும்பத்துல சொல்றாங்க. அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. அப்பா, அம்மா உயிர் பொழைச்சா போதும், வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. வெய்ஃபா அதை பத்தி யோசிச்சுட்டே சந்தோஷமா அவ குதிரை வண்டியை அவளே ஓடிட்டு நேரா அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கா. போகும்போது பார்த்தா அப்பா வீட்டுக்கு வெளியே ஏற்கனவே இந்த லூஷுவோட அப்பா ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, நிக்கிறாங்க. வெய்ஃபா வேகமா வண்டியை ஓரமா போட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்னு பொதருக்குள்ள மறைஞ்சு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. என்னங்க இது, அநியாயமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது, அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலன்னு கத்த ஆரம்பிக்க இப்ப வெய்ஃபாக்கு ஒரு சித்தி ஒருத்தி இருக்கா. அவ பார்த்துட்டு, இல்லங்க அந்த வெய்ஃபா இருக்காளே திமிரு பிடிச்சவ, இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல, திடீர்னு பார்த்தா இன்னைக்கு டிவோர்ஸ் பண்றேன்னு நிறைய போயிருக்கா, அவ வந்தா நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. வெய்ஃபாவோட அப்பா, என் பொண்ணு என்னைக்குமே சொல் பேச்ச மீறினதே இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அவளுக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல, ஆனாலும் ஒரு பொண்ணுங்கிறவ புருஷனோட தான் இருக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல, டிவோர்ஸ்லாம் பண்ணலாமா, ஒரு பொண்ணுங்கிறவ புருஷனுக்கு அடங்கி இருக்கிறதான நம்ம பாரம்பரியத்துல இருக்கு, சோ அதனால அவ வந்தாலும் நான் பேசி அனுப்பி விடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவ கண்டிப்பா திரும்பி வருவா, ஆனா வெய்ஃபா திரும்பி வந்ததுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாம மாமியார் வீட்டுல நல்லா பாத்துக்க மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. வெய்ஃபா அத காதுல வாங்கிடுறா. இதுக்கு மேல அப்பா வீட்டுக்கு போனா நமக்கு நிம்மதி இருக்காதுன்னு வெய்ஃபாக்கு நல்லாவே புரியுது. அதனால அப்படியே ஒளிஞ்சிருந்து அங்க இருந்து திரும்பி போயிட்டு அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா. அதுல கொஞ்சம் பணம் குதிரை வண்டியில இருக்கு, அதுல இருந்து ஒரே ஒரு பவுச்ல மட்டும் பணத்தை எடுத்துட்டு அவ வச்சுக்கிறா. மீதி பணத்தெல்லாம் அந்த பக்கமா திரும்பி பார்த்து, என் புருஷன் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்காக தான் நீங்க நிறைய பணத்தை கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கும் நிறைய கஷ்டம் வந்துச்சு, அதுக்காக இந்த பணத்தை நான் உங்ககிட்ட விட்டு போறேன், அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஒரு நல்ல பொண்ணா உங்களுக்கு இருந்து எந்த சேவையும் என்னால பண்ண முடியாது, இதுக்கு மேல என் வாழ்க்கையை நானே தனியா பாத்துக்கிறேன், என்ன பட்டாலும் சரி நானே பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதிர்பார்த்து எனக்கு கொடுத்த வாழ்க்கை எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்ல, நானே என் வாழ்க்கையை தேடிக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா குதிரையை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஒரே ஒரு பூச்செடியையும் கையில எடுத்துட்டு வெய்ஃபா ரொம்ப தூரம் போறவ குதிரையை கரெக்டா ஒரு மலை உச்சியில விட்டுட்டு அங்கிருந்து சில நகையெல்லாம் தூக்கி போட்டுடுறா. அடுத்த நாள் லூஷுக்கு அந்த நகை கிடைக்குது. வெய்ஃபா மலை உச்சியில இருந்து விழுந்து செத்துட்டாளா, அவ இங்க இருந்து நல்லதான் போனா, அவ எப்படி இறந்து போனா, நீங்க தான் அவளை கொன்னுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க நம்ம லூஷு இருக்கான்ல அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட புடிச்சு உலுக்கி எடுக்கிறான். நான் ஒண்ணும் பண்ணலங்க, வண்டி தடத்தை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன், குதிரையை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது மலை உச்சியில இந்த நகை மட்டும் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல, அவ கண்டிப்பா நல்ல பொண்ணுதான், அவளை போய் இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு லூஷு கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா ஏஞ்சி அரைஞ்சிடுறாரு. இங்க பாரு, உனக்காக மட்டும்தான் சில நல்லதெல்லாம் பண்ணுங்கிறதுக்காக நாங்க அந்த பொண்ணை கட்டுப்படுத்தணுமே தவிர எங்களுக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது, அவ டௌரி நமக்கு இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் தானே நல்லது, ஓவரா பண்ணிட்டு இருந்தா உன்னையும் கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல லூஷு பாக்குறான். என்ன கொண்டு போட்டாலும் சரி அந்த பிரின்சஸ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அவளை பிடிக்கல, கல்யாணம் பண்ணா நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன் அவளும் நிம்மதியா இருக்க மாட்டா அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்க அவங்க அப்பா அங்கேயே லூஷுவை படுக்க போட்டு பயங்கரமா தர்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா, அடிச்சுக்கிட்டுமா, எனக்கு கவலை இல்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என் வாழ்க்கையில ஒவ்வொன்னையும் நீங்க சொல்லிதான் செய்யணுங்கிறது எனக்கு ஒரே தொந்தரவா இருக்கு, நான் என் வாழ்க்கையை வாழவே முடியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அடிச்சடிச்சு அவங்க அப்பாவே டயர்ட் ஆயிடுறாரு, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. டேய், என்னடா ஒரு கல்யாணம் பண்ணா நீ செத்தா போயிடுவ, அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே இந்த வெய்ஃபாவை கல்யாணம் பண்ணப்ப கூட நல்லா வாழ்ந்திருந்த அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இப்ப கூட நீ இந்த பிரின்சஸ கல்யாணம் பண்ணிட்டனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், ஏற்கனவே இந்த பொண்ணை லவ் பண்ற நீ பிரச்சனை பண்ணிதான் நம்ம இந்த மோசமான நிலைமையில இருக்கோம், அதை மறந்துடாத, இப்பவே நான் நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்றேன், அந்த பிரின்சஸ நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. மறுபடியும் லூஷு அழ ஆரம்பிக்கிறான், அப்படி பயங்கரமா அடி வாங்கிட்டு. வெய்ஃபா போகும்போது தூரமா ஒரு பொண்ணு இருக்கிற வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போய் வெய்ஃபா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அவளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள வரா. சிட்டிக்குள்ள இந்த ஊரை தாண்டி வெளியே போனோம் அப்படின்னா சில பேருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு காசு கொடுக்குறா. ஏன்னா வெய்ஃபா இப்ப அவ அடையாளத்தையே மாத்துறாங்கிறதால அவளோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் மாத்தணும்ல, அவகிட்ட வேற ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, சோ லஞ்சம் நிறைய கொடுத்து அங்க ஒரு பெட்டியில இன்னொரு ஊருக்கு டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கா. கேபிட்டல் சிட்டிக்குள்ள வந்ததுமே அந்த பெட்டில இருந்து வெய்ஃபா வெளியே வந்துடுறா. பூச்செடி கையில வச்சுட்டு அதுக்கு யூலுன்னு கூட பேர் வச்சிருக்கா. நம்ம ஃபாங்கு தோட்டத்துக்கு போக போறோம் யூலு அப்படின்னு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஃபாங்கு தோட்டம் அப்படிங்கிறது பரம்பரையா பொண்ணுங்களுக்கு அவங்க குடும்பத்துல ஃபாலோ ஆகி வருது. வெய்ஃபாவோட அம்மாவோட அம்மாக்கு அவங்க பாட்டி கொடுத்திருக்காங்க, இப்போ வெய்ஃபாக்கு அவங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க, இந்த தோட்டம் வெய்ஃபாக்கு வர வேண்டியது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை பாத்துக்க முடியாம இருந்திருக்கா. சின்ன வயசுலயே அவங்க அம்மா கிட்ட இந்த தோட்டத்துல இன்னும் அழகழகா நிறைய பூவை நான் உருவாக்குறேமா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அத பத்தி யோசிச்சுக்கிட்டே வெய்ஃபா சிட்டிக்குள்ள வர ஆரம்பிக்க அந்த ஃபாங்கு தோட்டம் இருக்கிற ஏரியாவை பாத்துடுறா. போய் கதவை தட்டுறா, யாரோ ஓபன் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க. வெய்ஃபா உடனே, நீங்க புதுசு நினைக்கிறேன், இந்த தோட்டத்தோட ஓனர் நானு, இந்த டோக்கனை பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா, இங்க இருந்து கிளம்பி போ, இங்க எல்லாம் ஒண்ணு ஓனரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது,
கூடாது, இல்லைன்னா போலீஸ் கூப்பிட்டு தர்ம அடி கொடுக்க வேண்டியிருக்கும்னு வெய்ஃபாவை அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. வெய்ஃபாக்கு இப்ப போறதுக்கு இடமே இல்ல. தூரமா ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. முன்னாடி இங்க ஒரு கோயில் இருந்தது போல, அதுக்கான மெழுகுவத்தி ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. இந்த கோயிலுக்கு வெய்ஃபாவும் அவங்க அம்மாவும் நிறைய தடவை வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப இங்க வந்தேன். இப்போ அந்த நிலைமையும் இல்லாம இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலமா அப்படின்னு வெய்ஃபா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க கேபிட்டல் சிட்டில நிறைய ஃபங்க்ஷனா நடக்க ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள பக்கத்து ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கு. கேபிட்டல் சிட்டி எப்பவுமே அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி வெய்ஃபா ஒவ்வொரு கடையா போயிட்டு வேலை கேக்குறா. ஆனா அவங்க எல்லாமே, என்னம்மா உன்கிட்ட எந்த ஐடி கார்டும் இல்ல, உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்துக்கிறது, யாருக்காவது தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெய்ஃபாவை துரத்தி விட்டுறாங்க. வெய்ஃபா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அங்க ஒரு ஹோட்டல்ல ஒரே ஒரு லேடி மட்டும் விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளே பரிமாறுறது, அவளே பாத்திரம் கழுவுறது, மறுபடியும் சமைக்கிறது அப்படின்னு. வெய்ஃபா உள்ள போயிட்டு, நீங்க ஒரு ஆளா வேலை பாக்குறீங்க, எனக்கு கம்மி சம்பளத்துல வேலை கொடுத்தா போட போதும், நான் 2 பேருக்கான வேலையை பாப்பேங்கன்னு சொல்ல, இல்லங்க இது எங்க கடை, நாங்களே பாத்துக்கிறோம், கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அந்த லேடியோட புருஷன் அங்க வரான். ஒரு நிமிஷம் உள்ள வாங்கம்மா அப்படின்னு வெய்ஃபாவை கூட்டு போய் உட்கார வைக்கிறான். என்னால 30% தான் சம்பளம் தர முடியும், உங்களுக்கு ஓகேவா? ஆனா அதுக்கு பதிலா ஒரு ரூமும் சாப்பிடுறதுக்கு 3 வேளை சாப்பாடும் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. 30%னா ரொம்ப கம்மியா இருக்கு சார், நீங்க எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கூட நானே எப்படியாவது பாத்துக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா ஒரு 50 காயின் மாசம் மாசம் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அபாக்கஸ் இருக்குல்ல அதை எடுத்து கணக்கு போடுறா. அதை 4 பாத்துடுறாரு. எனக்கு ஜேடுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இஷ்டம், நீங்க வச்சிருக்க அபாக்கஸ் ஜேடு கல்ல பண்ணப்பட்டது, ரொம்ப வேல்யூவானது, உங்களுக்கு வேற படிக்க தெரிஞ்ச பொண்ணு மாதிரி வேற இருக்கீங்க, நீங்க ஒரு வேளை நீங்க அந்த அபாக்கஸ ஜேடு என்கிட்ட விக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படியாவது நான் வாங்கி தரேன், ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே வெய்ஃபா பாக்குறா. சரி ஓகே, நம்ம டீலிங் போட்டுக்கலாம், நீங்க அந்த பத்திரத்துல கூட எழுதிருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தனமே நான் உங்ககிட்ட வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. வெய்ஃபா அங்க வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறா கம்மி சம்பளத்துக்கு. மின்னல் வேகத்துல அவ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த லேடி இருக்கால, அவனோட ஒய்ஃப், அவளுக்கு வெய்ஃபாவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. வெய்ஃபாவை பார்த்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க வெய்ஃபா பாக்குறா. டக்குன்னு தள்ளி விட்டு வெய்ஃபா கையில இருக்கிற பாத்திரம் எல்லாம் உடைஞ்சிருது. இங்க பாரு, உன்னால வந்து நிம்மதியே இல்ல, இங்க இருந்து போயிடுன்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்க, இதுக்கான காசை நான் என் சம்பளத்துல இருந்து கொடுத்துடுறேன், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. என்ன பார்த்தா உங்களுக்கு ஏன் பிடிக்கல, நான் ஒத்த பொண்ணா இருந்துட்டு இந்த ஊர்ல எப்படியாவது வாழணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், என்ன துரத்திட்டே இருக்கீங்களேன்னு வெய்ஃபா கத்தும் போதே அந்த லேடியோட புருஷன் அங்க வந்துடுறான். இங்க பாருங்க, இந்த பொண்ணு பாத்திரத்தெல்லாம் உடைச்சிட்டா, இந்த பொண்ணு நமக்கு தேவையா அப்படின்னு மறுபடியும் இவ கத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு யாருக்கிட்டயும் காசை வேற திருடி வச்சிருந்திருக்கா, இப்பதான் நான் பார்த்தேன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. உங்க ஒய்ஃப் போய் சொல்றாங்க, என்ன தள்ளி விட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கீழே உடைக்க வச்சாங்க, அது மட்டும் இல்லாம இந்த காசு வேற திருடி அவங்களே என் மேல பழிய போடுறாங்கன்னு சொல்ல உடனே அந்த ஆளு பாக்குறான். நீ தானே அந்த பொண்ணை வெளியே அமுக்கிறதுக்காக இப்பெல்லாம் கண்டபடி போய் சொல்ற அப்படின்னு அவங்க ஒய்ஃப் தோல்ல கை வச்சு நல்லா புடிச்சு அப்படியே அழுத்த ஆரம்பிக்க அந்த பொண்ணு வழியில லேசா துடிக்கிறா. வெய்ஃபாக்கே இது புரியுது. என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு வெய்ஃபா அங்கிருந்து போயிடுறா. தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது அவ சம்பள காசெல்லாம் எண்ணி தனியா கட்டி யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு இடம் இருக்கு அங்க ஒளிச்சு வைக்கிறா. இந்த ஆள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியல, எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க வேணா நம்ம வேலைக்கு போய்க்கலாம், இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு கிளப்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. காசெல்லாம் யாராவது கிஃப்டா போட்டா இந்த மாதிரி மொக்க கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அவ்வளவு திமிரா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு முத்து மாலை வந்து விழுது. உடனே இந்த பொண்ணு அதை கையில எடுத்து சுத்திக்கிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க ஆட ஆரம்பிக்கிறா. அங்க வருது யாருன்னு பார்த்தா சாங்கு தான் அந்த முத்து மாலையை கிஃப்டா போட்டது. சாங் உடனே அவன் அசிஸ்டன்ட்க்கு சிக்னல் காட்ட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். எங்க சார் மட்டும் தனியா டான்ஸ் பாக்கணுமா, மத்த எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல, அது யாரா பெரிய பருப்பானின்னு, உனக்காக நாங்கெல்லாம் வெளியே போகணுமா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சாங் அவனோட வாழை காட்டுறான். இப்பதான் சாங் யாரு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெளியே போயிடுறாங்க. சாங் தனியா உட்காந்து டான்ஸ பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்தோட ஓனர் வந்துடுறாரு. தனியா எத்தனையோ ரூம்ஸ் இருக்கு சார், அங்க போய் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, எங்களோட மத்த வந்து கெஸ்ட் எல்லாம் தடுத்து நிறுத்தாதீங்க, எங்களுக்கு லாபம் போகுது இல்ல அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கேன்னு சாங்கு சொல்ல, ஓ அப்படியா, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிடுறான். கையில யாரும் எதிர்பார்க்காத நேரமா ஒரு வாள் எடுத்து சாங்க அட்டாக் பண்ண வரான். ஆனா அதுக்குள்ள சாங்கோட அசிஸ்டன்ட் நடுல போய் தடுத்து நிறுத்தி அவனை புடிச்சிடுறான். சரி நான் புடிச்சிட்ட, இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு கொன்னு போட்டு அப்படின்னு அந்த ஆளு சொல்ல சாங்கு பாக்குறான். என்னையா உன் ஆளுங்க உன்ன மாதிரியே அவசர குடுக்கையா இருந்தாங்க, நீயும் அதே மாதிரியே இருக்க, அங்க என்ன கொண்டு போட ஆள் வந்தாங்கன்னு சொல்ல அவங்களெல்லாம் கொன்னுட்டியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ நல்லவனே கிடையாது அப்படின்னு அந்த ஆளு அலற ஆரம்பிக்கிறான். சாங்கு பாக்குறான். இங்க பாரு இந்த லெட்டர் அப்படின்னு சொல்ல, இவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, உயிரோட தான் இருக்கான், பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க வேணா போய் பாரு, அப்போ உனக்கு உண்மை தெரியும், தேவையில்லாம என் மேல கோவப்படாத, போய் உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட வேணா வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சாங்கு சொல்லிடுறான். அந்த ஆள் அங்க இருந்து கோவிலுக்கு கிளம்பி போயிட சாங்கு கிட்ட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னும் வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு, எங்க போலாம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதே பொண்ணு டான்ஸ பார்த்தா எல்லாரும் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு பைத்தியம்
பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைப்பாங்க. வேற ஏதாவது கிளப்புக்கு போலாமா அசிஸ்டன்ட் கேட்க, அந்த பொண்ணு பெரிய டான்சரா என்ன சுத்தி சுத்தி பட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா, அவ்வளவுதான் அது ஒரு டான்ஸா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, என்ன அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வேற எந்த பொண்ணுங்களே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணு பிடிக்கலையா, இந்த ஊர்ல இருக்க எந்த பொண்ணையும் பிடிக்கலையான்னு கேட்க, வாய மூடுறா அப்படின்னு சாங்க அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல வெய்ஃபா வீட்ல இருக்கும் போது அந்த ஓனர் இருக்கால குடிச்சிட்டு அங்க வந்துடுறான். நீ வெய்ஃபா கேக்குறா, நான் வந்து 2 வாரம் ஆச்சு, ஏன் இன்னும் எனக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு கேட்க, இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்டாட்டிய வேற யாருக்காவது நான் வித்துடுறேன், அப்புறம் நம்ம 2 பேருக்கும் இந்த இடமே சொந்தமாயிடும், உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல, என்ன விடுறா அந்த பக்கம் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. உடனே அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கான், வெய்ஃபாவை கீழே போட்டு தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சாதாரண பொம்பளை உனக்கு இவ்வளவு திமிர அடி அப்படின்னு. வெய்ஃபா இல்ல என்னால அடி தாங்க முடியல, நான் ஒத்துக்கிறேன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, வெய்ஃபாவோட நிலைமை என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.